ஜெயிக்கிறது முக்கியமா, தோக்குறது முக்கியமா? ரெண்டை விட இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ஒரு கேம்ல விளையாடுறோன்றதான் முக்கியம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஜெயிக்கிறது தோக்குறது டிசைட் பை ஜட்ஜ் பை அதர்ஸ். நம்மளோட ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸை நம்மள்கிட்ட முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் தோத்துட்டோன்றத. அதே இது அந்த கேமில் நீங்கள் எப்படி விளாண்டிங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நாம் நம்மளை ரேட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் நம்ம ஜெயிச்சு ரொம்ப தோற்கணும். அதனால் அப்படி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் தான் இருக்குங்களா? எக்ஸாம்பிள், நாங்கள் ஸ்கூல் டேஸில் வந்துட்டு பாஸ்கெட்பால் நான் விளாண்டுட்டு இருந்த பீரியடில் அப்போ எங்கள் கிளப்பில் மேட்ச் நடக்கும். அப்போ அந்த மேட்ச்சில் நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் மோஸ்ட்லி மேட்சஸ்லாம் நான் வந்து நான் வாட்ச் பண்ணுவேன். எல்லா மேட்சஸும் வாட்ச் பண்ணுவேன். அதில் ஆர்மி மேட்சஸ் அப்போ என்னோட கோச் அப்போ சொன்ன விஷயங்கள் என்னென்னா, அந்த ஆர்மி மேட்ச் நல்ல கவனினார். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்மி டீமில் என்ட்ரு ஆகும்போது பேஸ்பால் மேட்ச் வந்து 40 மினிட்ஸ் ஆகும். அந்த 40 மினிட்ஸ் மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அவங்க என்ட்ரு ஆனதுலேருந்து இந்த 40th மினிட்ல முடிகிற செகண்ட் வரைக்கும் இந்த ஹோல் மேட்ச் அவங்க எனர்ஜி ஒரு செகண்ட் கூட ட்ராப் ஆகாது, ட்ரெயின் ஆகும். அவங்க வந்துட்டு வின்னிங் லாஸ்டிங் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த கேம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுல இந்த கேமில் மட்டும் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோன்னா, இன்றைக்கி நமக்கு நடக்கலை உடனே நம்ம தோற்றுணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். நம்ம வந்து அந்த எனர்ஜியை எப்பவுமே ட்ரெயின் ஆக விடாத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம்.